வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காஞ்ச சுண்டக்காய் 1 பாட் ரைஸு. இது எப்படி பண்ணேன்னாக்கா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இது தாளிச்சிட்டு, ஒரு ஆனியன் வெள்ளாரி வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே வந்து காஞ்ச சுண்டைக்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் வாசனை பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. நான் வந்து பூண்டு பல் ஒரு 10 பல் அப்படியே போட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு சால்ட்டு அதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன். அந்த புளி தண்ணியோடு சேர்த்து முதல்ல புளியை கரைச்சி ஒரு எலுமிச்சம் அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு, அது கூட வந்து எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு 1க்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். கூட கொஞ்சம் வச்சாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. அந்த மாதிரி புளி தண்ணியோடு கலந்து வச்சுட்டு அதை ஊற்றிட்டு சரி பார்த்துக்கோங்க, காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குதான்னு சரி பார்த்துட்டு, கொதி வந்ததும் அரிசி நான் 1.5 அளவுக்கு போட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றினேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு, நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டு மூடி தம் போட்டுடணும். டைம் இருந்ததுன்னா வந்து கல் மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். நான் அப்படி தான் பண்ணேன். அப்படி இல்லை உடனே வேணும்னா நீங்கள் வெயிட் போட்டு எவ்வளோ சவுண்டு உங்கள் குக்கரில் வந்து சாதம் வேகுமோ அந்த அளவுக்கு வெயிட் போட்டு இறக்கிடலாம். நான் வெயிட் போட மாட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் தம் போட்டுருவேன். போட்டு சிம்மில் வச்சுருவேன், சீக்கிரம் செய்துடுவேன். அது சாப்பிட்ற வரைக்கும் சூடாக இருக்கும். இதுதான் வந்து சுண்டைக்காய் சாதம், 1 பாட் சாதம். சூப்பராக காஞ்ச சுண்டைக்காய் 1 பாட் சாதம் ஜம்மன் வந்துடுச்சு. கடைசியில் வந்து இறக்கி வச்ச பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலரி வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆக்டாக வந்து பச்சை பயிறு, நாங்கள் காராமணின்னு சொல்லுவோம், பச்சை காராமணின்னு சொல்லுவோம், நாட்டு காராமணி. அது வந்து பாசி பருப்பு தேங்காய் போட்டு பொரியல். இதுதான் இன்றைக்கி சிம்பிள் சாப்பாடு தான். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.